Today we are going to discuss about the topic which is important for UG TRB as well as PG TRB. ரெண்டு kind of TRB லியும் cover ஆகக்கூடிய ஒரு topic தான் we are going to discuss. This topic is simple as well as few questions we can expect from that. So this topic is about photoelectric effect. So இந்த நேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது photo electric effect. So photo அப்படின்றது photons இன்ட்ராக்ட் பண்ணும்போது மேட்டரோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ் ஆர் கெட்டிங் அவுட். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேசிக்காக ஒரு மெட்டல் எடுத்துக்கிறோம், அந்த மெட்டலில் ஃபோட்டான்ஸை சென்ட் பண்ணுறோம். ஃபோட்டான்ஸ் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் தான் வந்து சென்ட் பண்ண போகிறோம். ஸோ தட் ரேடியேஷன் வென் இட் ஹாஸ் சர்டைன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி when it hits on the surface of the metal, the electrons present on the surface of the metal can come out. ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியே வருது. எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனை உள்ளே அனுப்புகிறோம், இந்த எலக்ட்ரான்ஸ் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மெட்டலோட சர்ஃபேஸில் இருக்கிற எலக்ட்ரான்ஸு வெளியே வருது. ஸோ இன் திஸ் கேஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து பார்த்திங்கன்னா சர்டைன் மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருந்தால் டெஃபினெட்லி எலக்ட்ரான்ஸ் வில் கம் அவுட். ஸோ இந்த இடத்துல ரெண்டு விதமான ப்ராசஸ் நடக்குது. ஒன்று, இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனோட எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக யூஸ் ஆகுது. ஒன்று வந்து எலக்ட்ரான்ஸு அந்த சர்ஃபேஸ்லேருந்து வெளியே வரத்துக்கு யூஸ் ஆகுது. அனதர் ஒன், வெளியே வந்த அப்புறம் எலக்ட்ரான் சும்மா இருக்க முடியுமா? டெஃபினெட்லி இட் ஹேஸ் டு மூவ். ஸோ அது மூவ் ஆகிறதுக்கு கைனட்டிக் எனர்ஜியாக யூஸ் ஆகுது. ஸோ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் நம்ம யூஸ் பண்ணுற எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனோட எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு h nu. ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும் தட் இஸ் ஈக்குவல் டு h nu அக்கார்டிங் டு தி பிளாங்க்ஸ் ஈக்குவேஷன். ஸோ இந்த h nu வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான்ஸ் வெளியே வரத்துக்கு certain amount of energy utilize ஆகுது. that amount we can write it as h nu naught அப்படின்னு எழுதலாம். that is actually certain minimum amount of energy needed to eject the electrons. so electrons வெளியே வந்ததுக்கப்புறம் we have kinetic energy of the electron. so இங்கே யூஸ் பண்ணக்கூடிய இந்த h nu வந்து பார்த்திங்கன்னா we can equate to h nu naught plus kinetic energy ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ இப்போது இந்த h nu is equal to இந்த h nu naught அப்படின்றதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, எலக்ட்ரான்ஸு வெளியே வரத்துக்கு தேவையான மினிமம் எனர்ஜிக்கு தான் h nu naught அப்படின்னு சொல்லியிருக்கோம். which can be called as work function of the metal. psi அப்படின்ற மாதிரி சிம்பிளில் யூஸ் பண்ணலாம். work function of the metal plus kinetic energy. இப்படியும் இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுக்கான ஈக்குவேஷனை இந்த மாதிரியும் we can write. ஸோ இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மெட்டலை டிபெண்ட் பண்ணி இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஈக்குவேஷன் மட்டும் படித்தா we cannot expect questions from ஈக்குவேஷன். சம்டைம்ஸ் இந்த ஈக்குவேஷன்லேருந்தும் டேரெக்டாக கொஷின்ஸ் கேட்குறாங்க. இல்லை இந்த ஈக்குவேஷன்ஸில் வரக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் we can expect. இந்த சைக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா மெட்டலோட நேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் மெட்டல் நேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் மெட்டலுக்கு மெட்டல் சேஞ்ச் ஆகும். ஸோ தட் இஸ் அ கான்செப்ட்.